திருப்பூர் பெரியவர்களே, உங்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிற ஐயா முத்துசாமி அவர்கள் திருப்பூரை சார்ந்தவர்கள். தமிழ் மொழிக்கு உரிய உரிமை கிடைக்கும் வரை நான் வாயை திறந்து பேச மாட்டேன் என்று சொல்லி 4 ஆண்டுகளாக பேசாமல் இருந்து தன்னுடைய விரோதத்தை உறுதியோடு இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். 1056வது நாள் இன்றைக்கு. இது போன்ற ஒரு போராட்டம் உலகத்திலேயே நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. எனவே நம்முடைய தமிழ் மொழி உரிமை பெறுகிற வரையில் நம்முடைய போராட்டத்தை நடத்துவதாக சொல்லி இறுதியாக அன்புக்குரிய பெருமக்களே, அன்பர்கள் அனைவருக்கும் வடையும் மிக்சரும் தேநீரும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் அருந்தி செல்லுமாறு கோவா தமிழ்ச்சங்க தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். நிறைவாக ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக, நம்முடைய ஒற்றுமையின் நிறைவாக, நம்முடைய போராட்டத்தின் நிறைவாக செயலாளர் புலவர் கணேசன் அவர்கள் நன்றி உரை. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வீரத்தமிழா வீர் கொண்டு எழுந்து வா, வீரத்தமிழா நீ வீர் கொண்டு எழுந்து வா. அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலே நாம் தமிழ் மொழியை காக்க முடியும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தமிழ் மொழியை காப்பதற்கு அனைவரும் உறுதி பூண்டு எங்கள் முத்துசாமி ஐயா போல அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தமிழை வாழ வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். கூடியிருக்கிற ஆதின மக்கள் தமிழ் ஆர்வலர்கள் அத்தனை பேருக்கும் அவினாசி தமிழ் பண்பாடு கலாச்சார அறக்கட்டளை சார்பாக வாழ்க்கையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு போராட்டங்களை பற்றி தமிழ் வந்து ஆதரிப்போம் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு. இங்கே கோயம்புத்தூர் தமிழ் சங்கமத்தினுடைய அழைப்பையும் தமிழ் மொழி காப்பு கூட்டு இயக்கத்தின் அழைப்பையும் ஏற்று 20/2/2021 அன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ் எழுச்சி ஆர்ப்பாட்டம், உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த பேரூர் ஆதீனம் சாமி அவர்களுக்கும், சிறவை ஆதீனம் சாமி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருந்த எண்ணற்ற தமிழ் அமைப்புகளின் பொறுப்பாளர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், காவல்துறைக்கும் மற்றும் உள்ள ஊடகத்தார் அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம். இங்கே கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற திரு கோவா தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் பழனிசாமி மற்றும் இருக்கின்ற பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அமைப்பை சேர்ந்த திரு ரமணி அவர்களுக்கும் மற்றும் மணி அவர்களுக்கும், பாரதி நித்யானந்த பாரதி அவர்களுக்கும் மற்றும் உள்ள தமிழ் அமைப்பின் பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம். நன்றி, நன்றி. இதுபோல் வெற்றி அடைவதற்கு நீங்கள் மீண்டும் இந்த கோயம்புத்தூர் தமிழ் சங்கமம் எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் தேநீர், காரம் என்ன அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றையும் நீங்கள் அருந்தி செல்லுமாறு அன்போடு கோயம்புத்தூர் தமிழ் சங்கமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஒரு அன்பான அறிவிப்பு. வருகிற ஜூன் மாதம் 3வது வாரத்தில் கோவையில் தமிழ்நாடு அனைத்து தமிழ் அமைப்புகளும் கலந்து கொள்கிற மிகப்பெரிய மாநாடு நடத்த இருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஆதரவு இன்று போல் எதுவும் இருக்க வேண்டும் என்ற அறிவிப்பை சொல்லி ஒலி முழக்கத்தோடு இந்த கூட்டம் நிறைவு பெறுகிறது. இப்பொழுது ஒலி முழக்கம். இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி அடைவதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நல்ல முறையில் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த வசதியையும் செய்து கொடுத்திருக்கின்ற தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம். ஐயா, நாங்கள் தமிழுக்காகத்தான் பாடுபடுகிறோம், நீங்களும் எங்களுக்கு உதவி செய்கிறீர்கள். அதற்காக இந்த 2 அமைப்பின் சார்பாகவும் மற்றவர்களின் சார்பாகவும் நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கார தமிழன்று சங்கே முழங்கு எங்கள் வாழ்வு
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று மங்காத தமிழென்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு தமிழக அரசே 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 தாய்மொழி கல்வியை புறக்கணிக்காதே தாய்மொழி கல்வியை புறக்கணிக்காதே 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 தாய்மொழி கல்வியை புறக்கணிக்காதே தாய்மொழி கல்வியை புறக்கணிக்காதே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே தமிழ் மொழியை அழிக்காதே தமிழ் மொழியை அழிக்காதே போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம்